நேற்று ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது எம்பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கம்மை அந்த பாதிப்புக்குள்ளானவர் ஒருவர் கண்டறியப்பட்டிருக்கிறார், அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் என்கின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஆய்வு செய்தபோது அநேகமாக அது எம்பாக்ஸ் தான், குரங்கம்மை தான் என்று உறுதி செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் அவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஸ்டேபிளாகவும் இருப்பதாக இன்றைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் கிடைத்தவுடன் நாம் ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு பேசியதற்கு எந்த நாட்டிலிருந்து வந்தார், எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விவரங்கள் தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் வந்தவர் தற்போது நல்ல நிலையில் இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த குரங்கம்மைக்கான மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் பொருத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்று, தனிமைப்படுத்தப்படுகிற இந்த அறை ஒன்றும், மருத்துவ அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கம்மை பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதை எப்படி இங்கே பார்த்து மருத்துவர்களை அணுக வேண்டும் என்கின்ற விவரங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளும், அதேபோல் டிஜிட்டல் அந்த போர்டுகளிலும் அந்த தகவல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி இந்த 4 மருத்துவமனைகள் அமைந்திருக்கிற நகரங்களில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியை பொறுத்தவரை கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த குரங்கம்மைக்கென்று 10 படுக்கைகளுடன் கூடிய தனி வார்டுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஒன்றிய அரசு இந்தியா முழுமைக்கும் ஒரு 22 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். குரங்கம்மை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு, அதனுடைய மாதிரிகளை கொண்டு சென்று ஆய்வு செய்வதற்குரிய அந்த அமைப்புகளுக்கு 22 ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று தமிழ்நாட்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆய்வகம் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு தேவையான வேதிப்பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிப்பது, ஆய்வுகளின் மூலம் அந்த பாதிப்பு குறித்து கண்டறிந்து சொல்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் கூட மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, அதாவது எல்லாமே ஏசியமா சொல்லிடக்கூடாது. நீங்க சொல்ற கருத்து ஏற்புடையது. நாங்க இப்போ டிராபிக் போலீஸோட சொல்றோம், மானிட்டர் அது பண்ண சொல்றோம். அதுக்காக கோல்டன் அவர்ஸ்ல உயிரிழப்புலாம் நிறைய ஏற்படுதுங்கிற செய்தியை அனாவசியமா நம்ம பதிவு பண்ணிடவும் கூடாது. காவல்துறையிடத்தில் சொல்லி இதை மானிட்டரிங் பண்ண சொல்றோம். என்னங்க, கண்டிப்பா தண்ணி வரல, அதை ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆய்வுக்கு போகும்போதே மருத்துவமனைகளுக்கு பல இடங்களை நீங்களே ஒரு அங்கேயே சுத்தப்பட்டு வந்துருங்க. பொதுவாக கண்காணிக்கிறதுக்காக மருத்துவமனை என்ன நடவடிக்கை? இல்ல, மருத்துவமனைகள் இல்ல எல்லா மருத்துவமனைகளையும் கண்காணிக்கிறதுக்கு தான் எல்லா அதிகாரிகளையும், மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலான அதிகாரிகள் தொடர்ச்சி ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நானும் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க சர்ப்ரைஸ் விசிட்டுங்கிற மாதிரி எல்லா மருத்துவமனைகளையும் ஆய்வு செய்யறோம். எல்லா இடத்துலயும் அலர்ட்டா தான் இருக்கு. 1, 2 ஒரு 13,000 மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன குறைகள், குழப்பங்கள் இருக்குதான் செய்யும். அதை சரி பண்றதுங்கிறதுல அரசு கவனமாக இருக்கிறது.
இல்ல டெங்கு பற்றி முழுமையா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம். டெங்கு இந்த பருவமழை வருகிற போது இந்த மழை தண்ணீர் தேங்கி நின்றால் அதில் உருவாகிற ஏடிஸ் கொசு, அது கடிச்சா டெங்கு, இது இந்த மாதிரியான விஷயங்கள். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப மழை என்பது வெறும் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை மட்டும் இல்லாம தொடர்ச்சியா வாரத்திற்கு மாதந்தோறும் மழை வருகிறது. மக்களிடையே போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்காக தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் தடவையா டெங்குவுக்கான அந்த வீரியத்தை கண்டறிவதற்குரிய ஒரு ஆய்வகத்தை இப்போது திறந்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே கொரோனாவுக்காக மரபணு ஆய்வுக்கூடம் ஒன்று, அது இப்போ அதை டெங்குவுக்காக இப்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு தேவையான வேதிப்பொருட்கள் யுஎஸ்ல இருந்து வர வச்சு இப்ப அதை சரி பண்ணிருக்கிறோம். இந்தியாவில் வேற எங்கேயும் அந்த அமைப்பு இல்லை. ஆனாலும் இந்த டெங்குவோட வீரியம் என்பது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் கூடிக்கொண்டிருக்கிறது. 2012 66 இறப்புகள் தமிழ்நாட்டில், 2017 65 இறப்புகள். அதுக்கப்புறம் போன வருஷம் டெங்கு பாதிப்புகள் உலகம் முழுக்க 80 நாடுகளில் அதிகரித்தது. அந்த நிலையில்தான் நாம எடுத்த நடவடிக்கைகளால் அந்த கட்டுக்குள் வந்தது. இப்போ கூட இந்த வருஷத்துல ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு அந்த டெங்கு பாதிப்பு வந்தால் அதனால ஏற்படுகிற உயிரிழப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்பது ஒன்று. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எந்த விதமான காய்ச்சலா இருந்தாலும் தனியாக மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதை தவிர்த்து மருத்துவர்களை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்பது. அது மாதிரி இப்போதான் இந்த 2 வருஷமா தான் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து, தனியார் மருத்துவமனைகளிலும் கூட டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு பாதிப்பு கூட மறைக்க கூடாது என்று சொல்லி அதை அரசு நிர்வாகத்தில் அதை இணைத்து எவ்வளவு பாதிப்புகள் என்று டெய்லி அறிவிப்பு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே பதட்டம் என்பதே இல்லை. சுத்தமா அதுக்காக கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதே நேரத்தில் பொதுமக்கள் அவரவர்களுடைய வீடுகளில் தேங்கி நிற்கிற, தேவையற்ற நிலையில் தேங்கி நிற்கிற இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை அது பெருநகர மாநகராட்சியா இருந்தாலும் அல்லது பேரூர் உள்ளாட்சி, அந்த மாதிரி எல்லா உள்ளாட்சி அமைப்புகளும் மிக சிறப்பாக கொசு மருந்து அடித்தல், அபேட் தெளித்தல், புகை மருந்து அடித்தல், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் டெங்கு கட்டுக்குள் இருக்கிறது.